வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து 2 வீடியோ ஏற்கனவே ஒயரிங் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்து மீட்ரு செட் பண்ண வந்திருக்கோம். மீட்ரு பாக்ஸ் தான் ஏற்கனவே செட் பண்ணியாச்சு. இப்போ மீட்ரு முறுக்க தான் வந்திருக்கோம். அந்த வீடியோ போட முடியல ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கால். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு தான் நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்கும். கிருஷ்ணா கீர்த்துக்கடை கிருஷ்ணா ஹோம்னு போட்டிருக்கோம். அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் என்னோடய வீடு. இந்த வீடு கீழே ஒரு வீடு, மேலே 2 வீடு கட்டியிருக்காங்க. மேலே ஹெட்ரூம் தான் கட்டியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இங்கே வந்து த்ரீ-பேஸு, அந்த வீட்டில் உள்ள த்ரீ-பேஸ் வந்து இங்கே மாற்றுறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மேலே ஜிஏ பைப் அடித்து மேலேருந்து சர்வீஸ் பைப் ஏற்கனவே அந்த ஏரியாவிலும் வந்துச்சு. நம்ம வந்து அதை வந்து நம்ம மெயின் ஒயர் இருக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு சர்வீஸ் பைப்பு பெண்டு எஸ்டபிளியர் பைப்பு தான் கிராஸில் வரதுனால இது வீட்டு மெயின், மேலே வந்து 2 ஹெட்ரூம் உள்ள மெயின் ப்ளஸ் இந்த வீட்டு மெயின் 2 ஜாயின் பண்ணி இறக்கி விட்டாச்சு. 32 ஆம்ஸ் மெயின் இருந்த பழைய மெயினே கட்டியாச்சு. 32 ஆம்ஸ் பிசியும் 3 பிசியும் கட்டியாச்சு. மீட்ரு மட்டும் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இந்த பலவை அடித்தாச்சு. நம்ம இதில் வந்து பேஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் சர்வீஸ் ஒயர் இழுத்து ரெடியாக இருக்குது. நியூட்ரல் வந்து இந்த த்ரீ-பேஸில் வந்து லாஸ்ட்டில் தான் வரும். லாஸ்ட்டில் சிவி இருக்குது பாருங்கள், அதாவது நியூட்ரல் லாஸ்ட்டில் தான் வரும். இப்போ இதில் வந்து ஒரிஞ்சு எஸ்டபிளியர் கிளாம்ப் படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இடையில பைப்பு போடுறதுனால இது மட்டும் எஸ்டபிளியர் கிளாம்ப் படிச்சிருக்கோம். இதில் பீமில் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பைப்பு பிடிச்சிட்டோம். பைப்பு சர்வீஸ் பைப்லேயே நம்ம வந்து பெண்டாக இருந்தது டேப்பரை அறுத்துட்டு அதுலேருந்து போஸ்ட்டு கட்டியாச்சு. பாக்கலாம்பு அடித்து இந்த வீடியோ போட முடியல. இது வந்து சிங்கிள் பேஸ் 2 வீட்டுக்கு வச்சாச்சு. ப்ளஸ்ஸு இந்த கடைக்கு வந்து அன்றைக்கி எமர்ஜென்சிக்காக மீட்டருக்காக லைன் கொடுத்தாச்சு. ஒயர் போட்டிருக்கு பாருங்கள் மேலே, அதுக்காக கொடுத்தாச்சு. அது வந்து டெம்பரரியாக கொடுத்துருந்துச்சி. அதனால் நம்ம அதுக்கும் தனியாக சர்வீஸ் பைப்பாகவே அடித்தாச்சு. கீழ் வீடு நம்ம பண்ணல, மேலே வீடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம 3 மீட்டரும் வந்து முறுக்க போகிறோம். 2 மீட்ரு புது மீட்ரு ப்ளஸ் ஒரு ஒயர் சர்வீஸ் ஒயர் போது பாருங்கள். டெம்பரரியாக இதேமாரி தான் கொடுத்துருந்துச்சி. அதனால் நம்ம சர்வீஸ் பைப்பு 3 சர்வீஸ் பைப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இது டெம்பரரியாக கொடுத்துருக்கு சர்வீஸ் ஒயரு. இப்போ இந்த போஸ்ட்டில் இதையும் இழுத்துக்கிட்டாச்சு. இந்த மீட்டரை நம்ம டேரெக்டாக கொடுக்க வேண்டியதான். இப்போ 3 சர்வீஸ் பைப்பும் பெண்டு பண்ணி கொண்டு போயாச்சு. இதில் வந்து எப்படி அடிச்சிருக்கோம் பாருங்கள். மோட்ரு ஸ்டாண்டை வந்து நம்ம ட்ரில் பண்ணி அந்த பாசனம் அடிச்சுட்டு ப்ளஸ் ஊக்கு போட்டாச்சு. இது வந்து வீடியோ போடலான்னு பார்த்தோம். வீடியோ அன்றைக்கி ஆள் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து பெண்டுக்கு திருப்பி இது 3 சர்வீஸ் த்ரீ-பேஸும் வந்திருக்கு. இதில் 3 திருப்பி பார்க்கலாம் அடித்தாச்சு ஃபுல்லாக. 3 வீட்டுக்கு வந்துட்டு 3 மேலே 2 வீடு ஒரு வீட்டுக்கு கீழே. இது த்ரீ-பேஸுக்கு இந்த சைடில் அடித்தாச்சு. மீட்ரு இந்த சைடில் வச்சதுனால இப்போ எலிவேஷன் பாதிக்காமல் நம்ம ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். த்ரீ-பேஸ் ஷிஃப்டிங் வந்து ஏற்கனவே டெம்பரரியாக இப்படி ஒயர் வேலை கொடுத்துருந்தோம். இருக்கு பாருங்கள் அந்த மீட்ரு. அந்த மீட்ரு ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே செட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வீட்டு கேட்டு உள்ளார இருக்குது ப்ளஸ்ஸு எலிவேஷனை பாதிக்குது. அதனால் நம்ம வந்து கேட்டில் இந்த சைடு வைக்கிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால நம்ம இங்கே மாற்றி வச்சதுனால நம்ம எலிவேஷன் பாதிக்காமல் இருக்கோம். இந்த ஒயர் போது பாருங்கள், பிளாக் கலர் ஒயர் மூலயமா தான் நம்ம சப்ளை கொடுத்துருந்தோம். இந்த மீட்ரு தனியாக இருந்ததுனால நம்ம சர்வீஸ் ஒயர் இழுத்து வச்சுட்டு இன்புட் ஒயர் மட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம அதை ஈபிலேருந்து ஆள் இருந்த பிறகு கைட்டு ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். இந்த 2 வீட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு பிளக் பாயிண்டில் கொடுத்து சப்ளை கொடுத்துருந்தோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ அந்த மீட்டரை கைட்டு இதில் முறுக்கிட்டால் இது முடிஞ்சிட்டு நம்மளுக்கு இந்த ஒர்க்கு. மொத்தம் 4 மீட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நம்ம சர்வீஸ் பைப்பு வந்ததுலேயே நம்ம இதுக்கு மெயின் இழுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வேண்டியதான். மற்றபடி பேஸ் நியூட்ரல் எல்லாத்துக்கும் நம்ம லைன் அடித்து ரெடியாக வச்சுக்கிட்டோம். இதை கட் பண்ணி பேஸ் நியூட்ரல் கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நம்ம இந்த சைடு இது பேஸ் நியூட்ரல் ப்ளூ கலரு, பேஸ் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். நம்ம ஹோல்ஸுக்கு ஏற்ற மாரி கொடுத்துருக்கோம். மீட்ரு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து 5 to 30 ஆம்ஸ் எடுக்கும். இது எங்கள் ஏரியா சைடுனா இதுமாரி பழைய மீட்ரு ரீடிங் கிளியர் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. 30 ஆம்ஸ் மீட்ருலாம் கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை செட் பண்ணி வச்சுட்டு ஈபியில் சொன்னோன்னா டாப்பில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க. நம்ம கீழே மட்டும் செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதில் ஏற்கனவே பழைய மீட்ரு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி பழைய மீட்ரு தான் கொடுப்பாங்க. இதில் ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த சைடில் 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், சைடில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ போட்டுன்னா நம்ம முறுக்கிறதுக்கு ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்கும் மீட்ரு. நம்மளுக்கு நல்லா முறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் 3 ஸ்க்ரூ, மொத்தம் ஒரு மீட்டருக்கு 3 ஸ்க்ரூ வரும்.
நம்ம அதுக்காக பேஸுக்காக விட்டாச்சு. இது வந்து பேஸ் ஒயரு, இது நியூட்ரல் ஒயரு, அடுத்து பேஸ் ஒயரு. நியூட்ரல் சென்டரில் இருக்கும், பேஸ் ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கலர் வைஸாக நம்ம லைன் கொடுத்து ஏற்கனவே சப்ளை கொடுத்தனால இப்போ முறுக்கிற ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்க்ரூ போட்டு 3 ஸ்க்ரூ போட்டு இப்போ லாக் பண்ணியாச்சு. நம்ம இதை முறுக்க வேண்டியதான். இதில் வந்து லாக் ஆகிற கவர் வந்து கீழே வந்து லாக் ஆகிற மாரி நம்ம போடணும். அதுக்கேற்ற மாரி நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் விட்டுட்டு அதுக்கேற்ற மாரி ஹைட்டு வச்சு நம்ம ஸ்க்ரூ ஏற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கவரிங் ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லா ஒயரும் ரெடியாக இருக்குது. சீவிட்டு நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். சப்ளை கொடுக்கல, ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு சப்ளை கொடுக்க ஈபிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம மீட்டரில் வந்து அதேமாரி தான் சைடில் 2 இதுலையும் பேஸு, சென்டரில் நியூட்ரல் கொடுக்கணும். இப்போ இதில் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈபிலேருந்து வர பேஸு, அடுத்தது ஈபிலேருந்து வர நியூட்ரலு, அடுத்தது வந்து நம்ம வீட்டிலோட நியூட்ரலு, அடுத்தது பேஸு கொடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது ஈபிலேருந்து சப்ளை கொடுத்தப்போ பேஸ் நியூட்ரல் செக் பண்ண சொல்லுவாங்க, அதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு மீட்ரு ஒயர் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுலேயே நம்ம நியூட்ரல் சென்டரில் உள்ளது, அது ஓரத்தில் உள்ளது வீட்டு பேஸு. இதுக்கு மீட்ரு வந்துட்டு இது 30 அம்சம் அதே கம்பெனி தான். 30 அம்சம் மீட்ரு தான் போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏசி தான் போடுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மீட்ரு எரியிற ஃபால்ட் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் 30 அம்சம் மீட்டர்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுவும் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பேஸு, அடுத்தது நியூட்ரலு, அடுத்தது வீட்டோட நியூட்ரலு, ப்ளஸ் அடுத்தது வீட்டோட பேஸு. இந்த மீட்ரு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம சப்ளை இதுலேருந்து பீஸுக்கு வரும், பீஸ்லேருந்து மெயினுக்கு வரும், மெயின்லேருந்து நம்ம நேராக சர்க்யூட் போர்டுக்கு போயிடும். எல்லா மீட்டர்லேயும் அதேமாரி தான் கொடுக்கணும். ஏன்னா மெயினுக்கு அந்தாண்ட ஒரு பீஸ் கொடுப்பாங்க, அது தேவையில்ல. இதை கட் பண்ணிவிட்டு இதையும் ரிமூவ் பண்ணி கனெக்ஷன் கொடுத்த வேண்டியதான். இப்போ 3 பேஸு கனெக்ஷன் கொடுத்தாவது. ஃபஸ்ட்டு பேஸு, ஃபஸ்ட்டு ஈபிலேருந்து வர பேஸு ஒரு பேஸு நல்லா சீவிட்டு பிசுறு இல்லாமல் நல்லா முறுக்கி கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இந்த மீட்டரில் கனெக்ஷன் வந்து இதுலேருந்து மீட்ரு பாக்ஸ் எல்லாத்தையும் கட்டி அதில் செட் பண்ணியாச்சு. ஈபிலேருந்து கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை வந்து இந்த மீட்ரு பாக்ஸ் எம்டியாக தான் இருக்கும். இந்த வீட்டு பாக்ஸு இந்த முனையில் ஒரு பாக்ஸ் மாரி அடித்து அது டச் அப் பண்ண பிறகு அதில் அடித்து அதை செட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அது ஃபினிஷிங்காக ஓரத்தில் முடிஞ்சிடும். இந்த வீட்டில் இனிமேல் மீட்டரே கிடையாது, ஒரே இடத்துல ரீடிங் எழுதிக்க வேண்டியதான். பேனலுக்கு கேட்டோம், பேனல் வேணாம்னு சொன்னாங்க. அதனால் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்கானே எலிவேஷன் பாதிக்காமல் ஓரத்தில் அடித்தாச்சு. இப்போ கனெக்ஷன் எல்லாம் இழுத்து ரிமூவ் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் பிசுறு இல்லாமல் எல்லா ஒர்க்கும் ஓரம் முடிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் இதில் பூஜை போட்டு செஞ்சுருக்காங்க. இதில் எல்லாத்தையும் ஸ்க்ரூ வச்சு பேஸ் நியூட்ரல் எல்லாத்தையும் முறுக்கியாச்சு. நம்ம நியூட்ரல் வந்து லாஸ்ட்டில் தான் வரும். 3 பேஸில் ஃபஸ்ட்டில் வந்து பேஸ் வரும், அடுத்தது லாஸ்ட்டில் தான் நியூட்ரல் வரும். இப்போ அந்த வீட்டுக்கு சப்ளை கொடுத்து லோடு கொடுத்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் மீட்ரு இப்போ சப்ளை கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நன்றி.